வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். கரூர் காவல்துறை பதிவு செய்த அந்த எஃப்ஐஆர் வழக்கு, அதில் வந்து ஒரு புசி ஆனந்த், அப்புறம் வந்து நிர்மல்குமார், அப்புறம் அந்த கரூர் மாவட்ட செயலாளர், அவங்க பேர்லாம் கூட இருக்குது. புசி ஆனந்த் கூட கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படியான தகவல்கள் பரவுது. ஏதோ தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வருது. இன்னொரு பக்கம் விஜய் மேலே ஏன் அந்த வழக்கு தொடரப்படல, விஜய்க்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்விகளும் எழுது. நீங்கள் எந்த எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயெல்லாம் கைதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் குறிப்பிட்ட மாதிரி அவர் கதறி அழுகிற மாதிரி வீடியோங்கிற கான்செப்ட் தான் வரப்போகுது. அவரை இது பண்ணாங்கன்னா பாஜக வந்து இப்போ அவரையே கைது செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது பச்சாதாபம் தேடுறதுக்கு தான் உதவும் விஜய். கண்டிப்பா அவரை கைது நடவடிக்கை சட்டப்பூர்வம் அவருக்கு இதை பொறுப்பு இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் பொறுப்பு இருக்குங்கிறத கான்செப்ட் வந்து மக்கள் மத்தியில் அந்த உணர்வு வரணும். சட்ட ரீதியாக நடவடிக்கைங்கிறது செகண்டரி. மக்கள் வந்து ஒரு நடிகனுக்காக இப்படி கூடியிருக்கோமே, தயவு செய்து அவங்க வந்து என்னடா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கான்னு வருத்தப்படணும். ஆனால் அந்த புசியானது போன்ற மற்றவர்கள், அதாவது அந்த பொறுப்பாளர்கள், போலீஸ் சொல்லியும் கேட்காதவங்க, இந்த இதில் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் அவங்க பின்தொடர்வதை தடுக்காதவங்க, இதெல்லாம் கட்சிக்காரங்க தாங்க தடுக்கணும். மதிமுக ஒரு நிகழ்ச்சி நடத்தினா ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி நிற்பாங்க தெரியுமா? மதிமுக வாலண்டியர்ஸ் அவங்க யாருன்னா கட்சிக்காரனை வழிபடுத்துறதுக்கு. இவங்க கட்சிக்காரனை வழிபடுத்த மாட்டாங்க. கட்சிக்காரன் மீது எப்போ கோவப்படுவாங்கன்னா விஜயை நோக்கி பாய்ந்து வந்தால் மட்டும்தான் அவங்க கோவப்படுவாங்க ஒழிய அவனுக்குள்ள அவன் அடிச்சுக்கிறது, அவனுக்கு தண்ணிக்காக அடிச்சுக்கிறது, சாப்பாடு இல்லைன்னு அடிச்சுக்கிறது, லேடி ரிப்போர்ட்டரை கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் ஒழுங்குபடுத்த மாட்டாங்க. அதுக்கு ஏதோ யாரோ ஒருத்தர் பதில் சொன்னாரு, நீ ரிப்போர்ட்டர்னா ஒரு இடத்துல நிக்க வேண்டியதானே, நீ அங்கிட்டு கிட்டு போற, ரிப்போர்ட்டரோட வேலையா அங்கிட்டு போய் பேசுறதா? ஒரு இடத்துல நின்று பேச பாக்குறாங்க ரிப்போர்ட்டரை. அப்ப இப்ப இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு கட்சி அமைப்பு பேரணி பொதுக்கூட்டத்தின் ஒழுங்கை சிதைக்குது இல்லையா? இதை வந்து கேள்வி கேட்கணும்னா தயவு செய்து அந்த எஃப்ஐஆர்ல கேட்டிருக்க கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா அது சட்ட ரீதியான நடவடிக்கை அவங்க எடுத்தாதான் அது ஒரு சரியா வரும். ஏன்னா சட்டத்திற்கு கட்டுப்படலைன்னா வேற எதுக்கு தான் கட்டுப்படுவாங்க? சட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டாங்க. குறைந்தபட்சம் கடிவாளம் போடுவதற்கு இந்த சட்ட கண்டிப்பா நடவடிக்கை உதவும். தாவேகா வழக்கறிஞர் ஒருத்தர் அவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவர் ஒரு சின்ன துணுக்கு பார்த்தேன். அதுல வந்து அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்க, இவங்கெல்லாம் இன்னார் தான் இன்னாருடைய உறவினர் தான் எங்க கண்டுபிடிச்சாங்க, எல்லாரும் அங்கதான் இறந்தாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துருக்குறாங்க. தூக்கிட்டு போக ஆம்புலன்ஸ் வந்தா டிரைவர் அடிக்கிறீங்க, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா இவங்க அங்க வந்தவங்கன்னு எப்படி தெரியுங்க? பொண்டாட்டி சொல்லிட்டு வந்தா அப்ப உயிரோட இல்லைன்னு புருஷன் கதறாரு. 1.5 வயசு குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப எங்கேயோ செத்து போன 1.5 வயசு குழந்தைய தாவேகா மாநாட்டில் வந்து இது பண்றாங்களா? அதாவது ஒரு குற்ற உணர்ச்சி வேணும், கதறி அழணும். இதெல்லாம் நான் என்ன சொல்றது, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சே, நம்மளிட்டு நடந்துருச்சேன்னு ஒரு பதட்டம் வரணும். அது வராம இதை எப்படியெல்லாம் இதை கூட எப்படி அரசியலாக நினைக்கிறது வந்து இதுக்கு மேல என்ன சொல்ல, இவங்களை எப்படி நம்ம பாக்குறது? செத்தவெல்லாம் என் கட்சிக்கு என் ஆள் கிடையாதுன்னு சொல்றாங்க பாருங்க, இதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? உனக்காக காத்திருந்து உனக்காக உயிரை விட்டுருக்கிறான். இப்ப செத்ததுக்கு அப்புறம் அவனை அவமானப்படுத்துறீல, இவெல்லாம் யாருன்னு தெரியாது, அவனுக்கு வீர வணக்கெல்லாம் செலுத்தணும். நீ குறைந்தபட்சம் அந்த மரணத்தை போய் அதை கரிசனத்தோட சரி தப்பு நடந்துருச்சு மன்னிப்பு கேட்க கூட தயாராக இல்லை. அவங்க நிர்மலா வந்து அவங்க தலைமையில் ஏதோ குழு, அப்புறம் வந்து பாஜக ஒரு குழு, அப்புறம் ஏதோ ஒன்று அடுத்தால இந்த பிரதமர் மோடி வந்து நிவாரண அறிவிக்கின்றிருக்காரு. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் வந்து, விஜய் நீங்க வந்துருங்க, எங்கிட்ட வந்துருங்க, நான் உங்களை பாதுகாத்துவோம், மத்திய அரசு ஒரே சாய்ஸ் இருக்காரு, உங்களுக்கு வேற வழி இல்லை, என்டிஏக்கு வர்றதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஐ திங்க் பாண்டே மேடையிலோ தந்தி டிவி மேடையிலோ விஜய் எங்களோடு கூட்டணியில் இருக்கிறார், நேரடியாக இல்லாவிட்டாலும் அவர் எங்களோடு தான் இருக்கிறார், ஒருவேளை தேர்தல் வருவதற்கு முன்பாக அவர் நேரடியாக கூட எங்களிடம் வந்து சேரலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் இப்போ எஃப்ஐஆர் 2 எஃப்ஐஆர், நாமக்கல் எஃப்ஐஆர், கரூர் சார்ந்த எஃப்ஐஆர் இது வந்திருக்குது. இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா என்கிற அந்த வியூக வகுப்பாளர் அவர் வந்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரே வாக்கியத்தினுடைய வேற வார்த்தைகளா அல்லது எல்லாம் தனித்தனி வாக்கியமா? இல்லை, ஒரு ஆள் எழுதின ஸ்கிரிப்ட் அதை வேற வடிவங்கள்ல அவங்க எழுதிக்கிறாங்க. சில பேர் ரன்னிங் லெட்டர்ஸ் எழுதுவாங்க. அது மாதிரி எழுத்து வடிவங்கிற மாதிரி உள்ளடக்கம் வேற மாதிரி தெரிஞ்சாலும் கான்செப்ட் வந்து ஒண்ணுங்கிற மாதிரி தான். இந்த விஜயசாந்தி தலைமையில ஒரு குழு வந்தாங்க, நினைவு இருக்கா? அந்த ஒரு மாணவியை வந்து மதம் மாத்துறாங்க அப்படின்னு மைக்கேல்பட்டிங்கிற கிராமத்துல. அது குழு என்னாச்சு, ரிசல்ட் எதுவும் தெரியல, ஆனா வேகமா வந்தாங்க. ஐயோ, இங்க இந்த ஸ்கூல் கடைசியில சிபிஐ விசாரணைன்னு சொல்லி அதுல ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. உண்மையில வேகமா வந்தாங்க விஜயசாந்தி. அது தமிழ்நாடுங்கனால விஜயசாந்தி தலைமையில போட்டு விட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா மற்றவங்களுக்கு வேற யாரும் தெரியல, விஜயசாந்தி மட்டும் தான் தெரிஞ்சு. விஜயசாந்தி தலைமையில்
ஒரு மாணவிக்கு தான் சொந்த மதத்துல இருக்க முடியல, அதை விசாரிச்சு எடுக்க போறாங்கன்னாங்க, அண்ணாமலை விட மாட்டேன்னாரு. இப்ப அந்த இஷ்யூலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அந்த அமைப்புகள் இங்க வருதுனாலே ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையை உருவாக்க வர்றாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். மதம் மாத்துறாங்க, கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம்வாங்க, அது என்னாச்சுன்னு தெரியல. இப்ப பாருங்க, இந்த பிரச்சனையில விஜய் தாமதமா வந்தாரு அப்படிங்கிற விஷயத்தையே வலதுசாரிகள் சொல்றதே கிடையாது. ஒரு 13 மணி நேரம் ஒரு அப்பாவி மக்களை தன்னை சினிமாவில் பார்த்து ரசிச்ச பாவத்துக்காக, அந்த கொடூரத்துக்காக 15 மணி நேரம் நிக்க வச்சிருக்காரு. இதை சொல்லாம எல்லாருமே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு திமுக பண்ணியிருக்குமோ, செந்தில் பாலாஜி பண்ணியிருக்குமோ, இவர் ஆதவர்ஜனா சமூக விரோதிகள் நுழைஞ்சிட்டாங்களோ அப்படின்னு. இந்த குழுல ஸ்டாண்ட் வித் விஜய் எனக்கு புரியவே இல்லை. செத்து போனது 40 பேர், ஸ்டாண்ட் வித் அந்த 40 மெம்பர்ஸ் ஃபேமிலின்னு சொல்லணும், ஸ்டாண்ட் வித் கரூர் இன்சிடென்ட்னு சொல்லணும். இது பாதிக்கப்பட்ட மக்களை பக்கம் நிக்காம யாரை பார்க்க வந்து செத்து போறாங்களோ அவர் பக்கம் நம்ம நிக்கணுமா? இல்ல, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, கவலைப்படுறாரு, அவருக்கு ஒரு துக்கத்துல இருந்திருக்கும். அண்ணா நீங்க அதுல இருந்து மீண்டு வந்துடுவீங்க. இப்ப இன்னைக்கு கூட காலைல ஊடகங்கள்லாம் கூட அவர் வீட்டுக்குள் முடங்கி கிடந்த விஜய் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி, அவர் எப்பவுமே வீட்டுக்குள்ள தானே இருக்காரு. ஏதோ இந்த சம்பவத்தை ஏதோ அவர் மக்களா ரெகுலரா நிக்கிற மாதிரியும், மக்களோட வாக்கிங் போற மாதிரியும், உழவர் சந்தைக்கு போய் இன்னைக்கு விலை நிலவரம் என்னன்னு கேட்கிற மாதிரியும், மழை வெள்ளம் புயல் வந்துட்டா உடனே களத்துல நிக்கிற மாதிரியும், விஜய் அந்த மாதிரி வேட்டியை கட்டிட்டு ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின மாதிரியும், இந்த மாதிரி அவர் எதுவுமே செஞ்சது இல்லையே. உங்கள் விஜய்ங்கிறத கூட தனியா தானங்க அடியாட்களோட தானங்க பாடி வர்றாரு. நான் உங்களுக்கான ஆளுங்கிறத அடியாளை வச்சுக்கிட்டு சொல்லுவானா, ஆனா விஜய் சொல்லுவாரு. இல்ல இந்த குறிப்பிட்ட விஷயம் நீங்க சொல்றீங்களே, தாமதமாக வந்தது, தெரிந்தே இந்த மக்களை காத்திருக்க வைத்தது, தவறான தகவல் சொன்னது, 12 மணிக்கு வந்ததான்னு சொல்லிட்டு நைட்டு போல வந்தது. அப்புறம் இந்த என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணது இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில அவர் சொல்லியிருக்கிறாரு, மத்தியானத்துக்கு வைப்லேயே வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் ட்ரம்ஸு முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பாட்டு, மத்தியானத்துலேருந்து வெயிலில் அந்த பாட்டும் ட்ரம்ஸும் ஒரு வைப்லேயே வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி எக்ஸாஸ்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் வர்றாரு. விஜய் வரும்போது அந்த வேன் உள்ள வருது, அதுக்கு சின்ன ஸ்டாம்பேட். விஜய் வர்றதுக்காக பக்கத்து வீட்டில் தகரம், அப்புறம் மரத்து மேலே, மரமாகாத ஒரு மரத்தின் மேலே ஏறி நின்று அப்புறம் கொப்பு விடிஞ்சு விழுது. இது எல்லாம் நடந்திருக்குது. இது ஏன் இந்த அரசியல்வாதிகள், நான் சொன்ன சீமான் அவர்கள் இதை தம்பி வருத்தப்படுவாங்க, அது என்ன இருந்தாலும் அப்படின்ட்டு. இது என்னன்னா, பண்ணையார்கிட்ட வேலை பார்க்கும்போது பண்ணையாருக்காக வெயிட் பண்ணி ஒரு தீ விபத்துல ஒரு 40 பேர் செத்து போயிட்டா எல்லாரும் பண்ணையார்கிட்ட போய் கேதங்க பாங்க போல. இவங்கலாம் நீங்க வருத்தப்படுவீங்க, 40 பேர் செத்து போயிட்டாங்க இனி கூலி வராதுன்னு வருத்தப்படுவீங்க. பாவம், இன்னொரு 40 பேர் கிடைச்சிருவாங்க. கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு கிட்டத்தட்ட வண்டியில இவங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்திருந்தா கோபாலகிருஷ்ணன் நாயுடு போய் கேட்டிருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சுங்களா ஸ்டாண்ட் வித் கோபாலகிருஷ்ணன் ஐயா? அதுவும் 44 தானே அந்த எண்ணிக்கையும், 44. சரிங்க, அடுத்து இப்ப வேலை பார்க்க யார கூட்டி வருவீங்க? 44 பேர் ஒரே நேரம்னா வேலை ஆள் கிடைக்காதுங்களையா? உங்களுக்கு எவ்வளவு துயரம் வந்து. ஆனா இதுல பாருங்க, உங்க மேல கூட பழி போடுறாங்க பாருங்க. நீங்க அந்த பக்கம் போய் லைட்டா அப்படி இறங்கி நின்றுப்பீங்க, உங்க ரேஞ்சுக்கு நீங்க அங்கெல்லாம் போவீங்களா? இது நீதிமன்றத்துல வந்த வார்த்தைங்க, தெரியல உங்களுக்கு? கோபாலகிருஷ்ணன் நாயுடு செஞ்சிருப்பாரான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், ஏங்க அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அவர் வந்து அந்த பகுதிக்கு போவாரா, அந்த பகுதியில போய் பண்ணுவாராங்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட 2025 அப்ப அன்னைக்கெல்லாம் இந்த அளவுக்கு கம்யூனிசம், ஒரு ஆன்டி ஃபியூடல் மைண்ட் செட் இல்லாத காலகட்டம் 1965 67. இன்னைக்கு தனி மனித உரிமை பேசுறான், பெண் உரிமை பேசுறான், தலித் உரிமை இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ், இவ்வளவு அரசியல் வந்துருச்சு. அது அரசியலா செய்யறானோ இல்லையோ, என்ஜிஓக்கள் இதை வச்சு நிறைய அரசியல்லாம் வந்துருச்சு. இந்த காலகட்டத்திலும் இவ்வளவு ஓப்பனா நான் பண்ணையார் அரசியல் தான் செய்வேன் அப்படின்னு வர்றாருங்க. இன்னைக்கு பெரியாரை திட்டுறவன் கூட எப்படி திட்டுறான்? பெரியார் என்ன தலித்துகளுக்கு செஞ்சாரு? பெரியார் தமிழுக்கு ஒண்ணுமே செய்யல. பெரியார் வந்து பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தினாராமே. இப்படின்னு பெரியார் தலித்துகளுக்காக பாடுபட்டாரு, பெரியார் தமிழர் உரிமைக்கு தான் பேசினாரு, பெரியார் பெண் உரிமை தான் பேசினாரு. திட்டும்போது கூட இப்ப எப்படி தெரியுமா? பெரியார் மண்ணுங்கிறீங்க, இன்னும் ஜாதி ஒழியல, அப்படிதான் திட்டுறான். இதுவே பெரியார் கொள்கை கிடைத்த வெற்றி. பெரியார் திட்டும்போது கூட பெரியார் கொள்கையை சொல்லி திட்டுற அளவுக்கு வலதுசாரிகளை இங்க நம்ம தமிழ்நாடு உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா விஜய் அவர்கள் இவ்வளவு வெளிப்படையா ஒரு பண்ணையார் அரசியலோட வந்து நின்றுக்கிட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. ஏங்க நான் ஒரே ஒரு விஷயங்க, நீங்க 1008 சொல்லுங்க, 8:45 இருந்து வர்றேன்னு சொன்ன நீ 2 மணிக்கு வந்ததுக்கும், 12 மணிக்குன்னு சொல்ற நீ 7 மணிக்கு வந்ததுக்கும் இன்னைக்கு வரையும் அவர் காரணம் சொல்லல. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அது ஒரு ரைட்ஸ் போல பார்க்கப்படும். பண்ணையாரியா நான் உங்களை பார்க்க வரேன், என்ன எப்படி நீ டயத்துக்கு வர சொல்லுவேன்? நீ எனக்கு டயத்துக்கு வரணும் வேலைக்கு, அறுப்புக்கு நீ கரெக்டா வரணும்.
நான் பண்ணையாரு, சும்மா உங்களுக்கு தரிசனம் தர வரேன், நான் பார்க்க வருவேன், நல்ல வேலை நடக்குது. ஆமா, நான் பண்ணையார் வருவேன், என்னை நாளை பின்ன பாத்துக்கோ, என்னை நாளை பின்ன கும்பிட்டுக்கோ, நாளை பின்ன பொண்ணு கல்யாணத்துக்குலாம் என்னை கூப்பிடு, உதவி செய்யறேன், அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாருங்க அவரு. அதனால அவர் வந்துகிட்டு இப்படி ஒரு நிலையில இருக்கிறாரு. ஜனநாயக அரசியல் உரையாடல் இல்ல. சரி, இதுல கிடையாது. ஆதவ் அர்ஜுனா ஒரு அபிடவிட் தாக்கல் செஞ்சிருக்கிறார், சிபிஐ விசாரணை வேண்டும். ஆமா, சமூக ஒரு இது நுழைஞ்சிட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு பின்னாடி இது பாஜக ஸ்கிரிப்டுங்க. நான் அது ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த டெல்லியில இருந்து குழு வரணும், டெல்லியில இருந்து விசாரிக்கணும், இவங்க சொல்லிட்டாலே ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப வேற ஒண்ணும் இல்ல, இவங்க வந்து விஜய் பாஜக கூட்டணி, அது நேரடியாகவும் இருக்கலாம், இல்ல இபிஎஸோட சேர்த்து வைக்கிறதாவும் இருக்கலாம். ஏற்கனவே இபிஎஸ் விஜய் தான் கூட்டணி வைக்க போறதா ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பேசினாங்க. துணை முதலமைச்சர் 75 சீட்டு இப்படிலாம் பேசினாங்க. நானே பேட்டி எடுத்தேன், பலர் அப்படிலாம் சொன்னாங்க. நல்லா பாருங்க, எடப்பாடி விஜய் திட்டவே மாட்டார், அப்படியே அமைதியா இருந்தார். எடப்பாடி விஜய் முடிஞ்சா விடுதலை சிறுத்தைகள், ஆதவ அர்ஜுனா முதல் டார்கெட்டே விடுதலை சிறுத்தைகளை விஜயோட சேர்த்துடணும். ஏன்னா தலித்துகளுக்கு அவமானப்பட கிடைக்கிறாங்க திமுகல, ஏன்னா கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க, என்னென்னமோ சொன்னாரு. ஆனா கடைசியில் இப்ப அவர் தலித் முதல்வர் யார் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல. ஆதவ அர்ஜுனா இப்ப தலித் முதல்வர் யாரையும் நிப்பாட்டுற மாதிரி தெரியல, விஜயை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் விஜய் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குங்க. அதை பாஜக சேர்ந்தே பண்ணும், இல்லைன்னா பாஜக தனியா அண்ணாமலை தலைமையில ஒரு அலைன்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இபிஎஸ் காரணம் காட்டி ஒரு சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு, அண்ணாமலை, தினகரன், பாரதிய ஜனதா, ஓபிஎஸ் தனி அணி மாதிரி போயிட்டு, இபிஎஸ் ஏடிஎம்கேயும் விஜயும் நிக்கிறாங்க. எப்படி விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் நின்னாங்களோ, நின்று எதிர்கட்சி கூட இல்லாம கலைஞர் போனாரோ அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு கடைசி நேரத்துல ஒரு கும்பத்தையும் ஒரு வேவையும் ஒரு முண்டு பண்ணுவாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு அந்த இது வந்து ரொம்ப கை கொடுக்கும் எப்பவுமே. ஐயோ என்னை தோக்கடிச்சிட்டாங்க, எம்ஜிஆர் 1980 சொன்னாரு, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஆட்சியை கலைச்சாங்க, இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல கலைஞரும் அந்த அலைன்ஸ், இந்த காங்கிரஸ் எம்பி சுப்பிரமணியன் சண்டை, அது ஒரு ரீசன். 84 ஐயோ எம்ஜிஆர் படுத்த படுக்கையா இருக்காரு, இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க, வாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு, தாயிலா பிள்ளை ராஜீவ்காந்திக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி 84 மிகப்பெரிய வெற்றி. அதுல 87 அவர் உயிரோடைய இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க 91 ராஜீவ்காந்தி செத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி வரையும் காங்கிரஸ் ஓட்டு குறைவா தான் இருந்தது. இங்க ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டுட்டாங்கன்னா அடுத்த பேசு தமிழ்நாடு அடிச்சுட்டு ஜெயிச்சிச்சு. கலைஞரும் பருதி மட்டும் தான் ஜெயிச்சாங்களா, கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாருங்கிற மாதிரி அந்த தோல்வி படுதோல்வி திமுக. அதற்கு அதே மாதிரி இந்த ஒரு அனுதாப கான்செப்ட் இருக்கிறதுனால கடைசி இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்துல பாத்தீங்களா, விஜய் கட்சிக்காக ஒரு 40 பேரை இவங்க திமுக திட்டமிட்டு பண்ணிருச்சு, சமூக விரோதிகளை அனுப்பிருச்சு, ஒரு நியாயத்தை தட்டி கேட்க ஒரு மனுஷன் வந்தான், இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு பாருங்க. உண்மையான பாஜக விட்டுட்டு எடப்பாடி திமுக ஒழிக்கிறது தான் நம்ம ஒரே நோக்கம். இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே, செந்தில் பாலாஜி கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே விஜய்க்கு ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துவதற்கு அதை கிட்டத்தட்ட இந்த 2 நாள்ல ஓரளவு சாதிச்சிருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில விஜய் நல்லா வந்துகிட்டு இருக்காருல்ல, கூட்டம் வருதுல்ல, அதுக்காண்டி திமுக பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பத்தை திட்டமிட்டு உண்டு பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோன்னா அரசியல் கட்சிகள்லாம் யார் பக்கம் நிக்கணும்? பாதிக்கப்பட்ட மக்கள் செத்து போன வீட்டுக்கு தான் எல்லாரும். தம்பி விஜயனுடைய மனநிலையை நான் புரிஞ்சுக்கிறேன், அவர் மீண்டு வரணும்னா எனக்கு புரியல. யாருமே உன்னுடைய 13 மணி நேர தாமதத்துக்கும் உன்னுடைய பண்ணையார் தனத்துக்கும் இத்தனை பேரை ஒரு ரசிகரை பலி கொடுத்துட்டீங்கிறது பேசுறது இல்ல, ஒரு ஒழுங்கின்மையான கூட்டங்கிறது பேசுறது இல்ல. ஏங்க ஒரு போலீஸ், நான் வந்து முருங்கை மரத்து மேல ஏறுவேன், கரண்ட் கம்பி மேல ஏறுவேன், மாதா கோயில் கோபுரத்தை அடிச்சு நொறுக்குவேன், பள்ளிவாசலை அடிச்சு நொறுக்குவேன், கோவில வந்து இது பண்ணுவேன். இப்படி ஒரு கூட்டம் கூட்டிட்டு எங்களை தடுக்க பாக்குறியா, டோல்கேட்லயே எங்களை நிறுத்துறீங்களே, அந்த பயம் இருக்கணும் இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. கடந்த 2 மாநாட்டிலையும் விவாதங்களை பாருங்க. சார் இவங்க எங்களை அலோவ் பண்றதே இல்லை சார், நாங்க கேட்கிற இடத்த கொடுக்கறது இல்லை, டோல்கேட்லயே எங்க பசங்களை நிப்பாட்டிடுறாங்க சார், எவ்வளவு அடக்குமுறை தெரியுமா, அதை மீறி வந்த கூட்டம்னு. இப்ப ஏன் கூட்டத்தை நீங்க ஒழுங்குபடுத்தல, ஏன் இப்ப இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தல? நீ ஒழுங்குபடுத்தி இருந்தா இவ்வளவு மீறி வர உரிமை தர மாட்டேங்கிறீங்க நீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தரல, ஒழுங்குபடுத்தல அப்படின்னு அவன் தகரத்தை உடைக்கிறான், ஜென்ரேட்டரை உடைக்கிறான். அதுதான் சொல்றேன், இப்ப அதிமுக தொண்டன் இப்படி இருக்க மாட்டான், திமுக தொண்டன் இப்படி இருக்க மாட்டான். திமுகவும் அதிமுகவும் தான் தொண்டனை இப்படி பைத்தியக்கார மாதிரி ஓட விடாது, ஆட விடாது, கிரிக்கெட் மாதிரி 13 நேரம் நிக்க விடாது. உங்களுக்கு தெரியுமா, எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் 13 நேரம் தொண்டர்களை நிக்க வச்சா அது ஹெட்லைன்ஸுங்க. கடுமையான ஒரு கட்சிக்காரனே விமர்சிக்க ஆரம்பிச்சிருவான் அது என்னதுன்னு.
அப்படி 13 மணி நேரம் வந்தாருன்னா தமிழ்நாட்டுல வேற ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதை முடிச்சுட்டு அவர் வர்றாருன்னு அப்படிதான் அவ்வளவு அலட்சியமா தொண்டர்களையோ மக்களையோ 13 மணி நேரம் நான் குளிச்சுட்டு பவுடர் போட்டு அசால்ட்டா வர்ற வரையும் அவன் நிக்கட்டும்ங்கிறானுங்க. இதுவரை எந்த கட்சி, எம்ஜிஆர், விஜயகாந்த் பெரிய பெரிய கூட்டம் சேர்த்த யாரும் இப்படி பண்ணது இல்லைங்க. நேர தாமதம் கூட ஒரு விஷயம். ஆக்சுவலி நீங்க சொல்றது புரியுது. இல்ல அதனால மட்டும்தான் அந்த விஷயம் நடந்தது. இதுல இருந்து விலகி போக முடியாது. இல்ல விலகி போகல, நேர தாமதம். அதனால விளைவு வந்து 41 உயிர்கள் ஆஸ் ஆஃப் நவ். அந்த கருத்து இந்த நம்ம நேர்காணல் பதிவு செய்யற சமயத்துல 41 உயிர்கள். இப்ப இந்த 41 உயிர்கள் இறந்து போயிருக்குது. தலைவர் எப்படி மீண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஆவலும் இருக்குது. தலைவர் மீண்டு வரணும், இப்ப திரும்ப வந்து பொது வெளியில வந்து பேசணும். அவர் இப்போதைக்கு ட்வீட்டு போஸ்ட் அப்படியே இருக்குது. ட்வீட்ல நான் வந்து ரொம்ப மனதை உடைஞ்சு போயிட்டேன், ரொம்ப துயரம். அதை கூட கரூர்ல பதிவு செய்யல. சென்னைக்கு வந்து ஆலோசிச்சு என்ன மாதிரி போடலாம், வார்த்தைகளை போடலாம்னு பார்த்துட்டு தான் அவர் போட்டிருக்காரு. ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திக்கல? அந்த துயரம் காரணமாக பத்திரிகையாளர் சந்திக்கல. இல்லைன்னா ஒரு பத்திரிகையாளர்ல வாரம் சந்திக்கிறாரா? ஏங்க நீங்க சுற்றுப்பயணம் வரீங்களே, என்ன செய்ய போறேன்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு வைங்களேன். ஏங்க அண்ணாமலை பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, சீமான் சந்திக்கிறாரு. சீமானுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டும்தான் அரசியல். ஸ்டாலின் சந்திக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி. இவங்க சந்திக்கும் போதெல்லாம் அவர்களை நோக்கி எதிர்கேள்விகள் மட்டும் தானே கேட்கப்படுது. செந்தில் பாலாஜி 10 ரூபா கூட வச்சு விற்கிறாருங்கிற கேள்வியை ஃபேஸ் பண்ணி தானே சிஎம் பதில் சொல்றாரு. ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து என்ன சொல்றாரு, பேட்டிக்கு கூப்பிட்டு இருந்த பொழுது, சரி எங்க ஆஃபீஸுக்கு வாங்கன்னு கூப்பிட, சார் உங்க ஆஃபீஸ்க்குலாம் வந்து அப்புறம் அடிதடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாயிரும், ஏன்னா நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி விஜய் சொன்னதாக ஒரு பதிவு செஞ்சிருக்கிறார். அவருக்கு வந்து கீழே இறங்கினா ஒரு கூட்டம் கூடிரும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. ஐ மீன் ஒரு எண்ணம் இருக்குது, சட்ட ஒழுங்கு கெட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த லைன் இருக்கிறதாக அவர் எழுதுறாரு. அப்புறம் வந்து ஒரு மாபை கிரியேட் பண்றாருன்னா அந்த பத்திரிகையாளர் எழுதுறாரு. நீங்க சொல்றதை படி பார்த்தா அவருக்கு அதெல்லாம் கிடையாது, மாவு கூடணும். மாபு தன்னை பற்றி 15 மணி நேரம் எல்லாரும் பேசணும், எனக்காக வெயில்ல நிக்கணும். டூயட்னு ஒரு படம் வந்துச்சு, தமிழ் படம். அதுல பிரகாஷ்ராஜ் ஹீரோவா இருப்பாப்ல. அந்த பேனாவை கீழே வேணும்னே போடுவாப்புல. உடனே அதை எடுத்துறதுக்கு ஒரு 100 பேர் போவான். அதை வந்து அப்படி கருவமா பார்த்தில நான் யாருன்னு அப்படின்னு. அதே கேரக்டர் தான் படத்துல ஹீரோவா நடிக்கிற இவங்கெல்லாம் பிரகாஷ்ராஜோட மோசமான வில்லன்கள் நிஜத்துல. பிரகாஷ்ராஜ் நிஜத்துல அப்படி இல்லை பாவம். இவங்க படத்துல பிரகாஷ்ராஜ் கேரக்டர் தான் உண்மையிலே கேரக்டர். வி சேகர் ஒரு படம் எடுத்திருப்பாரு, நீங்களும் ஹீரோன்னு. படத்தை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதுல நிழல் ரவி வந்து ஹீரோ, ரஜினி மாதிரி எம்ஜிஆர் மாதிரி காமிப்பாங்க. அவனை ஹீரோ அவன் நல்லவே நம்பி அந்த கிராமத்து பசங்க ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க. அதுல ஒருத்தன் கரண்ட் கம்பியில வந்து செத்து போவான். அப்ப இவன் தண்ணி அடிச்சுட்டே சொல்லுவான், ஏய் இவங்க சாவாங்க, நான் வந்து பாக்கணுமா, நான் ரொம்ப மனம். இதே வார்த்தை வரும் அந்த சீனை பாருங்க. இப்ப மனம் அதே வார்த்தையங்க 1986 போய் சொல்லு அப்படின்ட்டு அப்ப சொல்லுவான், நான் ரொம்ப மனம் உடஞ்சிருக்கேன்னு போய் சொல்றா, இப்ப என்னால வந்து பார்க்க முடியும்னு. அதே மாதிரி கரூர்ல செத்து போனவனை நேர்ல வந்து பார்க்காம சென்னையில போய் உட்காந்துட்டு மனம் நொறி இருக்கேன்றாரு. வெளியில வரணும், பொது வெளியில் வந்து மக்களை சந்திக்க வேண்டும். அந்த அந்த பேரியர் இருக்குல்ல, அந்த பேரியரை கடக்கணும். அதுக்கு விஜய் கிட்ட என்ன இல்ல, அவர் மக்களை சந்திக்கலாம் மாட்டாருங்க. இல்லைங்க, மக்கள்கிட்ட பேசணும்ல. வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோ மாதிரி ஒன்று அழுதுகிட்டே ஒன்று போடுவாங்க. இந்த ஜெயலலிதாட்ட பம்மி நின்று ஒரு வீடியோ போட்ட மாதிரி இவர் வந்து நான் வந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி இவர் கதறி கூட அழலாம். ஏன்னா அடிப்படையில் ஒரு நடிகர். ஆனால் இவர் படத்தில் கூட அழுகிற சீன் வந்து பெரிய லெவலில் இவருக்கு இருக்கு. எனக்கு துல்லாத மனம் துள்ளுல கொஞ்சம் அழுகிற சீன் வந்தது, பாத்ரூமில் போய் அழுவார். அதுக்கப்புறம் இவர் நான் அழுகிற சீனை பெருசாக நான் பார்த்ததில்லை. அநேகமாக இப்போ அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இத்தனை ஆண்டு கால 30 வருஷ சினிமா நடிப்பினுடைய ஒட்டு மொத்தத்தையும் சாரத்தையும் இறக்க வாய்ப்பு இருக்குது. அழுதுகிட்டே இப்படி பண்ணிட்டாங்க, நான் உங்களை பார்க்க வந்தேன், என்னுடைய எனக்கு வரலட்சியை பார்த்து பிடிக்கல, என் குழந்தைங்க, என் தம்பிங்க, என் நண்பா நண்பி, இல்லாட்டி விட்டுருங்க நண்பா, போதும் நண்பா, நம்ம நீங்க உயிரோட இருக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நடக்கும்னா அப்படி விட்டு இல்லை இவரை விட்டுறக்கூடாதுன்னு மக்களே இவரை கூட்டி வர மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணி அந்த மாதிரி கூட இவர் பண்ணலாம். அதையும் உட்காந்து 4 பேர் சொல்லுவான், நாட்டை திருத்த ஒருத்தர் வந்தாரு, அவரையும் வரட்டிட்டாங்கல்ல, அவர் என்னதான் செஞ்சார் இதுவரையும், ஆனால் அவர் வந்தாருங்க அப்படிங்குவாங்க. 200 கோடியை விட்டுட்டு வந்தாரு பாருங்க சம்பளத்தை, என்ன மனுஷன். ஒரு பொலிட்டிக்கல் அனிமல் தான் அரசியல்வாதியா இருக்க முடியும், குறைஞ்சபட்சம் சமூக மனிதனா இருக்கணும். இவர் சமூக மனிதனும் இல்லை, பொலிட்டிக்கல் அனிமலும் கிடையாது. இவர் ரொம்ப ரொம்ப சுயநலவாதி. அவர் இதை தவிர்த்து அவருக்கு வேற இவர் எதுக்காக அரசியலுக்கு வரணும்னு நினைக்க போறாரு? அதுவும் இவங்க வரணும், வந்தோடனே முதலமைச்சர் ஆகணும். இதுல சின்ன வயசுல இருந்தே மகனுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சின்ன வயசுல இருந்தே ரஜினி அப்படிதான் சொல்றாரு. சின்ன வயசுல இருந்தே அவர் அதனாலதான் நாளைய தீர்ப்புன்னு பேர் வச்சாங்களாமா. ஒரு அரசியல் உணர்வு உடையவராக இருந்தா இவருடைய படங்கள்ல அந்த அரசியல் உணர்வு எதுவுமே ஈடுபடலையே. ஏங்க இவர் நல்லா கவனிச்சுக்கோங்க, இவர் ரஜினி ரசிகர்.
எல்லா படத்துலையும் நான் ரஜினி ரசிகர்னு காமிப்பார். அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தாண்டால இருந்து பாபா மாதிரி எனக்கு ஒரு முத்திரை இருக்குன்னு காமிச்சதுலேருந்து ரஜினி ரசிகர்கள் கைத்தட்டு வாங்கியே வளர்ந்தவர் இவர். என்னைக்கு சீமான அரசியலுக்கு வந்தாரோ, ரஜினி தமிழர் இல்லைங்கிற அரசியல் வந்துச்சோ, உடனே என்ன இருந்தாலும் எங்க தமிழன் விஜய்னு சீமான் பேச ஆரம்பிச்சாரோ, உடனே மெர்சல்லாம் ஆள போறான் தமிழன்னு வச்சாரு. அந்த படத்துல எம்ஜிஆர் ரசிகரா தன்னை காமிச்சுக்கிட்டார் மெர்சல் படத்துல. அடுத்து வந்து பிகில்லையும் தன்னை எம்ஜிஆர் ரசிகரா காமிச்சுக்கிட்டார். அப்புறம் அந்த மெர்சல்ல வந்து இங்கிட்ட எம்ஜிஆர் ஸ்கிரீன்ல நடப்பாரு, இவர் அப்படி நடப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க, தன்னுடைய 40 படங்களுக்கு மேல ரஜினி ரசிகரா காமிச்சவர் திடீர்னு எம்ஜிஆர் ரசிகரா மாறினார். அதுலயே இவர் ஒரு கன்னிங் ஃபெலோ. இவருக்கு எம்ஜிஆருக்கு எந்த சொந்தம் இல்லை. அவங்க அப்பாவுக்கு எம்ஜிஆர் பிடிக்கவே பிடிக்காது. எம்ஜிஆர் கிட்ட திட்டு வாங்கினால்தான் அவர் உரிமை குரல் ஷூட்டிங்ல அவரே பதிவு செஞ்சிருக்காரு. நாளையிலேருந்து இவனை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாராம் எம்ஜிஆர். எஸ்சி அதுல ஓடினவர் தான். அந்த கோபத்துல தான் எம்ஜிஆர் ஆட்சியில ஃபுல்லா ரேப் நடக்குதுன்னு படம் எடுத்தார். நீங்க எம்ஜிஆர் எஸ்சி படம் எடுத்த படமெல்லாம் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் ரேப்பு எல்லாம் இருக்கும், எல்லாம் எம்ஜிஆரை தாக்கி தான். ஸோ இவர் திடீர்னு எம்ஜிஆர் ரசிகரா மாறுறாரு, தமிழர் அரசியலை கையில் எடுக்கிறாரு. அது புரியுது, சீமானும் தமிழ் தேசியம் வருது, பிறப்பால தமிழரான்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா ரஜினி எல்லாம் அப்படின்னோடனே, நான் எதுக்கு ரஜினி பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த இதுக்கு போனோம், நான் வந்து தமிழ்ன்னு அந்த அரசியல் அவ்வளவுதான். சுயநலங்க. இவர் உடனே தமிழ் தேசிய அரசியல், இவர் தமிழர் அரசியல் உணர்வாளரா? ஒரு மண்ணும் கிடையாது. இது நாள் வரைக்கும் இடஒதுக்கீடு, சமூக நீதி, ஜிஎஸ்டி, மாநில சுயாட்சி, சாதி ஒழிப்பு, எது குறித்தும் பார்வையும் புரிதலும் இல்லாதவர், எது குறித்தும் அறிக்கை விடாதவர். சும்மா வார வாரம் வந்துக்கிட்டு அங்க என்னன்னு சொல்லிக்கிட்டு இது எதையுமே திமுக செய்யலைங்கிறத மட்டும் ஒரு அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தொடங்கினதே ஒரு பிஜேபிக்கு தான். டெல்லியினுடைய திட்டம் திமுக எதிர்ப்பு பிஜேபிக்காக. ஆமா, அதை தவிர்த்து இவரிடம் வந்து வேற எதுவும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை அதிமுக விஜய் கூட்டணி தான். அதிமுக விஜய் கூட்டணி இல்லவே இல்லைன்னு அறிவிச்சாரு. நாங்க இந்த மேடையில கரூர்ல கூட சந்தர்ப்பாத இந்த கட்சியோட கிடையாதுன்னு சொல்லி நாமக்கல் விஜய் கட்சியில விஜய பார்க்க வந்து செத்து போயிருக்கிறான். இதுல ஏங்க திமுகவை இவ்வளவு தூரம் இழுக்கிறாங்க? விஜயினுடைய தாமதத்துக்கு ஸ்டாலின் காரணமா? விஜய வந்து பனையூர்ல இருந்து இங்க வரவிடாம இவங்க 13 நேரம் தடுத்தாங்கன்னு ஒரு எவிடன்ஸ் இவங்க எஃப்ஐஆர்ல பதிவு செய்ய சொல்லுங்க, நம்மளும் பேசுவோம். எதுக்குங்க? அவர் நடத்துவது அவருடைய அரசியல் உரிமை. ஏன் ஸ்டாலின் தடுக்கிறாரு? செந்தில் பாலாஜி இல்ல கரூர் பார்டருக்குள்ள வந்து பாருன்னு சவால் விட்டாங்களா செந்தில் பாலாஜி? இந்த மாதிரிலாம் எதுவும் சவால் விட்டு அதை மீறி இவர் வந்து அந்த தாமதத்தினால இத்தனை பேர் செத்து போனாங்களா? இவரா ஏற்படுத்தி கொண்ட தாமதம். அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. 20 பேருக்கு ஒரு போலீஸை கொடுத்துருக்கோம். டேவிட் ஆசீர்வாதம் பிரஸ் மீட்ல கொடுத்துருக்கிறாரு. இதை எதையுமே அவங்க மறுக்க முடியல. கூட்டம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் முன்கூட்டியே பேசிருங்க, கூட்டம் அதிகமாகுதுன்னு இருக்கிறாங்க. அதையும் அவங்க கேட்கல. ஐயா கொஞ்சம் லைட்டு போட்டீங்கன்னா நீங்க இருக்கிறத பார்த்து இந்த இடத்துல உங்களை பார்த்தமே அப்படியே கிளம்பிடுவான் அப்படின்னா அதையும் கேட்கல. இங்கேயும் கூட்டம் வரட்டும், அப்படியே பின்னாடி நாய் மாதிரி 50 பேரும் வந்து பார்க்கட்டும்னு வர்றாங்க. அவன் நாமக்கல்ல பார்த்து பின்னாடி இவருடைய காரை தொடர்ந்து போறான். அது ஒரு இதற்கெல்லாம் போலீஸ் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? 10,000 பேருங்கிறீங்க, 26,000 பேர் வரான். அவன் திருப்பி நாமக்கல்ல இருந்து கரூர் வரான். போலீஸ் என்னதான் பண்ண முடியும்? கேட்டா டோல்கேட்ல தடுக்கிறாங்கன்னு விவாதத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் விஜய பார்க்க போறேன்னு சொல்லி டயருக்குள்ள விழுகுறான். அப்பயும் விஜய் கீழே இறங்கி வரல. அந்த ஒரு வீடியோ பாத்தீங்களா? ஒருத்தன் டயர் லாரி இந்த வேன்ல விழுகுறான். அவன் உயிரோட இருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அது ஒரு டெத் கேஸ். விஜய் வந்து நிப்பாட்டி போறீங்களா இல்லையான்னு கேட்டுக்கணும். விஜயகாந்த் இந்த இப்படி நடந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், காரை நிப்பாட்டு இருப்பாரு விஜயகாந்த். நிப்பாட்டி, ஏன்னா 1000 இருந்தாலும் இருந்தாலும் ஒரு மனுஷங்க, இன்னொரு மனுஷன், ஏதாவது கொள்கையெல்லாம் விடுங்க. இப்ப உங்க பின்னாடி ஒரு 20 பேர் ஆபத்தான நிலையில வர்றாங்கன்னா நீங்க எப்படி அந்த வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணுவீங்க? நீங்க அரசியல் தலைவராக இருக்கானா நிப்பாட்டி, என்னப்பா என்ன பிரச்சனை, ஏய் கிளம்புங்கப்பா, இதில் விட்டு இதாகிட போறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? உங்க பின்னாடி உங்க டயர்ல ஒருத்தன் விழுகுறான், இவர் அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாரு. ஏங்க அவர் ரசிக்கிறாருங்க. என் பின்னாடி இத்தனை பேர் இருக்காண்டா. பழகருப்பையா அந்த அங்காடி திருப்படத்துல டைலாக் பேசுவாரு, நான் இப்படி சாப்பிட்டு எச்சிக்கை இப்படி தூக்கி போட்டா அதை நக்குறதுக்கு 1000 காக்கா இருக்குடாங்குவாரு. நான் ஒரு முதலாளி, இப்படி போட்டா வந்து சாப்பிடுறது வேலைக்கு, ஐயா இவன் போனா என்னடா எச்சியை திங்கிறதுக்கு ஆள் இருக்கான். அதே மனநிலைங்க சினிமாவில் வர கொடூர வில்லன்கள் தான் விஜயுடைய மைண்ட் செட். அப்ப எனக்காக காத்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும், நான் எழுதி வச்சுக்கோங்க, செத்து போனது மட்டும் 2 பேரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் மட்டும் செத்து இருந்தானா விஜய் உள்ளூர் சந்தோஷம் கூட பட்டிருப்பாரு. பார்த்தீங்களா நம்ம கூட்டத்தில்? ஏன்னா 2 பேர்னா இவ்வளவு பரபரப்பா இருக்காது. மூச்சு திணறல, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாரு, 2 பேர் இறந்துட்டாரு, குழந்தைங்க சாகாம யாரோ ஒரு இவரை வந்து மூச்சு திணறல. ஏன்னா விக்கிரவாண்டியில அவரை பார்க்கவங்க வந்து ட்ரெயின்ல குதிச்சு இறந்தாங்க தெரியுமில்ல? விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலேயே ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டாங்க. ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பசங்களுடைய மனநிலையை பாருங்க. ட்ரெயின் வந்து அந்த இளைஞர்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. நான் ட்ரெயின் இல்ல, தமிழ்நாடு ஈடு கொடுக்க முடியாது. தமிழ்நாடு இதுவரை சேர்த்து வச்சிருந்த எந்த சமூக நீதி மரபும் இவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. சமூக நீதி மரபு இருக்குல்ல, இது மீதான அட்டாக் நடக்கும்போது
இந்த சமூக நீதி அரசியலை தாங்கி பிடிப்பவர்களுக்கு கூடுதலான கவலையும் அச்சையும் வரணும் இல்லையா? அந்த காஷியஸ்னஸ் இருக்குன்னு நம்புறீங்களா? எச்சரிக்கை உணர்வு இருக்குதா? இல்ல, வேலைகள் நிறைய செய்யணும் இன்னும். ஏன்னா இளைஞர்கள் அரசியலற்றவர்களா இருக்கிறாங்க. விஜய்க்கு போறதே நமக்கு அவமானமா இருக்கு. கண்டிப்பா. இதுல இந்த எஃப்ஐஆர்ல ரெண்டு விஷயம், ரெண்டு இது நாமக்கல்ல போட்ட எஃப்ஐஆர்லும் சரி, இங்க கரூர்ல போட்ட இருக்க எஃப்ஐஆர்லும் சரி, ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ். இப்போ காவல்துறை தரப்புல முழுக்க காவல்துறை வருஷன் அப்படியே நம்ம ஏத்துக்கணும்னு கிடையாது. ஏன்னா காவல்துறை தரப்புல சொல்லப்பட்ட ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிற அம்சம் வந்து குஷி ஆனந்த், அப்புறம் கூட இருந்த சிடி நிர்மல்குமாரோ மற்றவங்களோ எல்லார்ட்டையும் வந்து நாங்கள் அந்த ஏற்பாட்டாளர்கள்ட்ட சொன்னோம், எப்பா இப்படி கூட்டத்தை திரட்டுறீங்க, அதில் ஏதோ உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அவர்கள் அந்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டுலையும் பொதுவாக இருக்கு. இப்போ இந்த அலட்சியம் என்னங்கிறது சாகணும்ன்றது இருக்காது இல்ல, சாகணும்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா இல்லையோ, ஆனால் அப்படி நடந்தா கூட இவங்க அவர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் கிடையாது, அந்த ரசிகர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் கிடையாதுங்க. ஏங்க ரசிகர் அந்த தொண்டர்கள் மீது அக்கறை கொண்ட தலைமை இப்படி அங்க செயல்படும். விஜயகாந்த் ஒரு மீட்டிங்ல பண்றாரு, நான் இவருக்கு கலைஞர் அண்ணான்லாம் இவரோட நான் ஒப்பிட மாட்டேன், நான் விஜயகாந்த் கலைஞருக்கு அவர் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று சொல்றாரு, நீங்க எல்லாரும் முழுசா ஊரு போய் சேர்ற வரையும் எனக்கு தூக்கம் வராது, ஒரு தலைமை சொல்றது பார்த்துக்கோங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தொண்டர்கள்ட்ட இறங்கி அங்க ஏறாத பொம்பளையாளுக்கு தனியா இடம் ஒதுக்கி இருக்கல, அங்க போய் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, யாரு தான் கட்சி தொண்டரை திட்டுறாரு, அறிவில்லையா உனக்கு? விஜயகாந்த் வந்து இப்படி பேசுறாரு. ஏங்க விஜயகாந்துக்கும் இந்த மாதிரி வெறித்தனமான ரசிகர்கள் தான், அன்பு கொண்டவர்கள் தான் இருந்தாங்க, வந்து நின்னாங்க. ஏன்னா விஜயகாந்த் பின்னாடி முடிச்சவங்க எல்லாம் மூலதனம் இந்த கேபிட்டலும் மார்க்சியத்தையும் படிச்சவங்க கிடையாது. விஜயகாந்த் ஏழைகளுக்கு சோறு போடுறாருங்கிற அந்த உணர்வை தாண்டி வேற அரசியல் அவங்களுக்கும் கிடையாது. ஆனா அவர் வந்து இப்படி கேவலப்படுத்தல, தொண்டர்களை இடித்துரைக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, அது ஒண்ணு பண்ணலங்க, இவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏங்க இவங்க வந்து யார எந்த மாதிரி தொண்டர்களை இவர் அடிப்பாரு உதப்பாரு கண்டிப்பாருன்னா தன்னை நோக்கி பாய்ஞ்சு வரான் பாருங்க, அவனை வந்து அடியால விட்டு அடிப்பாரு, பிடிச்சு தூக்கி எறிஞ்சானுங்க பாருங்க வட இந்திய அந்த இவனுங்க அடியாட்கள், அப்படி பிடிச்சு அப்படி ஆமா மைக்கேல் மன்ன காமராஜன் அந்த இல்ல அவருக்கு இருக்கிறவங்க நார்த் இந்தியன்ஸ் சொன்னாங்க, ஏதோ மும்பைல இருந்து வந்தாங்க வட இந்தியன் சொன்னாங்க, எனக்கு தெரியல, அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. முதல்ல அவன் வந்து வட்ட செயலாளர் இல்ல, விஜய் பக்கத்துல நிக்கிற எவனுமே அவன் கட்சிக்காரன் இல்ல, கவனிச்சிங்களா? விஜய் ஆமா விஜய் ஒரு தலைவன் பக்கத்துல தொண்டை நிக்கணுங்க. சேலத்துக்கு கலைஞர் போனாருன்னா சேலம் வீரபாண்டி ஆர்வம் கலைஞர்கிட்ட சொல்லுவாரு, இங்க போவோம் அங்க போவோம், அங்க அவர் தான் பிளான் ரெடி பண்ணி தருவாரு. வீரபாண்டி ஆர்வம் சொல்லுவாரு, பூண்டி கலைவாணன் சொல்லுவாரு, சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்லுவாரு, பொன்முடி சொல்லுவாரு. ஏன்னா விழுப்புரங்கிறது இது ஓ ஏரியாங்குவாரு கலைஞர். விஜய் வந்து உனக்கெல்லாம் ஏரியாவும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, என் முகம் மட்டும்தான் அந்த கட்சிக்கு அடையாளங்கிறாரு. ஆல் ஏரியா நான் மட்டும்தான், ஆல் ஏரியா கில்லி தான் அப்படிங்கிறாருல, அதேதான். இது வந்து ஒரு ஒரு கட்சின்னு நடத்துறாங்க, இத்தனை பேர் சேர்றாங்க. ஏங்க இவர் பேசும்போது இவர் நிர்வாகிகள் எந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்போ ஒப்பீட்டுக்காக கேட்குறேன், இப்போ அண்ணா தொடங்கிய கட்சி திமுக தொடங்கும் பொழுதே அதில் ஸ்டால்வார்ட்ஸ் இருந்தாங்க, பெரும் பெரும் தலைவர்கள். அன்றைக்கே அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் அந்த ஒரு பெயர் இருந்தது, எப்பா இவங்கள்ட்ட எவ்வளோ பெரிய கூட்டம்ட்டு. இப்போ அவர்களுக்குன்னு தனித்த அடையாளம் இருந்தது, சிறப்புத்தன்மைகள் இருந்தது. அப்படிதான் ஒரு கட்சி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸில் இப்பவும் கூட மாவட்ட செயலாளர் அதுன்னு சொல்ல கட்சி தொடங்கின காலகட்டத்தில் இவர்கள் அண்ணாவை அடையாளமாக சொல்வதால் இப்போ அவ்வளோ தலைவர்கள் இருந்தாங்களே. இந்த பக்கம் இந்த கட்சிக்கு அப்படி தலைவர்கள் ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், அப்புறம் வந்து சிடி நிர்மல்குமார், இந்த பேர் தான் தெரியுது. அப்புறம் இன்னொருத்தர் மறைமுகமாக ஒருத்தர் இருக்கிறார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லி, வெங்கட்ராமன் ஒரு ஆடிட்டர் இருக்கிறதா சொல்றாங்க, பேர்லே தெரியுது. ஆமா அவங்களா இப்படிதான் இருக்குது. எந்த அடிப்படையில் அண்ணா மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்கிறார். எம்ஜிஆரும் கூட, எம்ஜிஆர்ட்டையும் அப்படியான ஆட்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் வரும்போது அவர் பக்கம் வந்து மதியழகன்ல இருந்து முக்கியமான தலைவர்கள், ஏன் சைதை துரைசாமி, எல்லாருமே ஆளுமைகள் வந்தாங்க. 80க்கு அப்புறம் நாவலர் வந்துட்டாரு, இவர் நாஜிர் மனோகரன் இருந்தாரு, பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா முக்கியமான அண்ணாவிடம் இருந்த பல பேர் எம்ஜிஆர்ட்ட வந்துட்டாங்க. கலைஞர் 73 கட்சி ஆரம்பிச்சப்ப கொஞ்சம் பேர் வந்தாங்க, எமர்ஜென்சி தாண்டோன்னு கொஞ்சம் பேர் வந்தாங்க, 2வது முறை ஜெயிச்ச உடனே திருப்பி வந்துட்டாங்க. அது மாதிரி பல பேர் வந்தாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு, காளிமுத்து இருந்தாரு. யாராவது எம்ஜிஆர் மட்டும் தீர்மானிக்க முடியாது. இப்போ ஈழ பிரச்சனை எல்லாம் புலமை புத்தன், காளிமுத்து எல்லாருடைய ரோலுமே அதிகம். திராவிட கண்ணோட்டம் கொண்டவர்கள், திராவிட கண்ணோட்டம் கொண்டவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இடஒதுக்கீடுக்கு எதிராக அவர் பண்ணப்பெல்லாம் டக்குன்னு சரி செஞ்சுக்கிட்டாரு. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரியான
விஷயங்கள் நடந்தது. பெரியார் நூற்றாண்டு விழா சுப்புலட்சுமி ஜெகதீசன் சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்தபோது அவ்வளவு சிறப்பாக நடத்தினாங்க. எல்லா இடத்துலையும் பெரியார் வளைவுகள் பொன்மொழிகளை அவர் எழுதி போட்டாரு. பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை பண்ணாரு. ஸோ இதெல்லாம் எம்ஜிஆருக்கு யோசிச்சாரோ இல்லையோ, எம்ஜிஆரை சுற்றி உள்ளவங்க சொன்னதை கேட்டாரு, பெரியார் இது செய்யணும் அப்படின்னு. ஈழத்தமிழர்களுக்கு செய்தது ஏன் இங்க அது நடக்க மாட்டேங்குது? இப்போ வந்து அவரை சுற்றி இருக்கிற ஆட்கள், நான் சொல்றேன், அவங்க யாரும் அப்படியான ஆலோசனை சொல்வதாக, அல்லது குறைந்தபட்சம் இப்போ வந்து என்ன எப்படி இப்போ இந்த கீழே வந்து மயங்கி விழுந்துட்டாங்க கரூரில், அதை மேலே வந்து ஆக்சுவலி விஜய் வரைக்கும் அங்கே போனதாக நமக்கு தெரிஞ்சு அந்த காட்சிகளை பார்க்கும்போது விஜய் வரைக்கும் போகலை. விஜய்கிட்ட அதிகபட்சம் போனது ஒரு குழந்தை காணாமல் போச்சு. அதான் நமக்கு விஷுவலில் தெரிஞ்சுது. அந்த ஸ்டாம்பேட் வந்து அங்கே இருக்கிற மக்கள் பலரும் சொல்வது போது விஜய் போகிறதுக்கு முன்னாடியே தொடக்கத்திலே அவர் விஜயோடைய வண்டி வரும்போது அந்த அலைமோதல் வந்துடுச்சு. அப்போ இந்த கிரவுண்டில் நீங்கள் கரூர் முழுக்க என்ன நடக்குதுன்னு இல்லை, தன்னை வண்டியை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட அவர்கிட்ட சொல்லாமல் எப்படி அவர் மேனேஜ் பண்ணுறாங்க? இது விஜயோடைய சுய விருப்பம் மட்டும்தானா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் வர்றேன், பேசுறேன், பெர்ஃபார்ம் இல்லைங்க. விஜய் வந்து அவர் ஒரு பண்ணையார், எங்க பக்கத்துல வட்ட செயலாளர் இல்ல, இப்ப கரூர்ல ஒரு மாவட்ட செயலாளரா மதியழகனோ வெற்றியழகனோ ஒருத்தர் இருக்காராம். இதுவரையும் யாருக்காவது தெரியுமா நமக்கு? கரூர்ல இருக்க தாவேக்காரங்களுக்கு தெரியுமா? எஃப்ஐஆர் வந்தது மூலமாகத்தான் நமக்கு தெரியுது. பிரச்சனை அதாவது வடிவேலு சொல்லுவாப்புல, கிரௌட என் பக்கத்தை அண்டை விடாத, அண்ணனுக்கு ஆகாதுங்கிற மாதிரி அப்படித்தான் இவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. திமுகவுடைய அடையாளம் ஸ்டாலின், உங்களுக்கு ஆராசா, திருச்சி சிவா, உதயநிதினு வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாவட்ட செயலாளர் மூலமா போவாங்க. தாமோ அன்பரசனா இருக்கட்டும், பழக்கடை பாண்டி, ஜே அன்பழகன், இவங்கெல்லாம் மக்களுக்கு தெரியும். திமுக காரன்னா ஒரு டி நகர்ல இருக்க ஃபர்ஸ்ட் அந்த கட்சி மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்க முகங்கள் தெரியும். இவர் அது எனக்கு வேணாங்கிறாரு, நான் மட்டும்தாங்கிறாரு. இது எப்படி ஒரு கட்சி நடத்த முடியும்? ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டம். ஆமா, இதுக்கு எதிரானது தானுங்க திராவிட இயக்கமும் அண்ணாவுடைய கொள்கையே இன்க்ளூசிவ் குரோத். இவர் முழுக்க மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், சென்ட்ரலைஸ்டு. மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை கொண்டு அரசியல் வடிவமாகவே வைத்திருக்கக்கூடியவர். போலித்தனமா கூட அதை கொண்டு வர தயாரா இல்லை, ஒரு ஏமாத்துத்தனத்து கூட. ஓப்பனா ஒரு சர்வாதிகாரத்தனம். இவர் வந்து அண்ணாவை குறிப்பிடுறாரு. அண்ணா வந்து முழுக்க எதை செஞ்சாலும் அது எல்லா சாதியினருக்கும், எல்லா பிரிவினருக்கும், கடைக்கோடியில் உள்ள எல்லா மாவட்டத்தினருக்கும் போகணும். அண்ணாவுடைய ஸ்கீமே அதான், இன்க்ளூசிவ் குரோத். இந்தியாவும் அப்படிதான் இருக்கணும். டெல்லிங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் சமமா இருக்கணுங்கிற அரசியல். ஆமா, எல்லாம் இன்க்ளூசிவ் குரோத். இதில் அண்ணாவை பற்றி சொன்னதுனால, அண்ணா வந்து ஒரு முறை கடற்கரையில் நினைக்கிறேன், அவருடைய கட்சியின் மீது வந்து திமுகவினர் வந்து ரவுடித்தனங்கள் ஈடுபடுகிறார்கள், வன்முறைகள் ஈடுபடுகிறார்கள், அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அந்த சமயத்தில். அப்போ நான் படித்ததான் நினைவு, ஒரு கடற்கரையில் தொண்டர்களை எழுந்திருங்கள் அப்படிங்க எழுந்திருக்கிறாங்க. உட்காருங்க அப்படின்னா உட்காந்துடுறாங்க, திரும்ப எந்திருங்க எந்திக்கிறான், உட்காடுறாங்க. என்னுடைய ஒற்றை வார்த்தைக்கு நீங்கள் இப்படி கட்டுப்படுறீங்க, நான் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம், நான் செய்ய மாட்டேன். நம்ம அமைப்புக்கு கட்டுப்பாடு முக்கியம். அந்த கட்டுப்பாடின் மீது மிக மிக ஆழமான பற்றுதல் கொண்டிருந்த அண்ணா வெசஸ் திஸ் அண்ணா. இவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குது. அப்போ அண்ணாவை உள்வாங்குவது, அண்ணாவின் வழியாக அரசியல்படுத்துவது, அது அப்படி எதுவுமே இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே இடத்துல 2 நாளைக்கு முன்னால, அது 1 நாளைக்கு முன்னால கூட்டம் நடத்திருக்காரு. அவரால் கட்டுப்பாடோட நடத்த முடிஞ்சது, ஏன் விஜயால முடியல? ஏன்னா அது கட்சி. அதிமுகங்கிறது ஒரு கட்சி, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. கட்சி, பொதுக்கூட்டம், தெருக்கூட்டம், தெருமுனை கூட்டம், செயற்குழு, பொதுக்குழு அப்படின்னா என்னன்னு தெரியும். அது மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சிங்க. திமுக, அதிமுக, பாமக, விசிகலாம் மக்களுக்காக, மக்களுடன் உரையாடுவதற்காக, மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பண்ணது. அந்த கட்சியிலுடன் நமக்கு முரண் இருக்கலாம், உடன்பாடு இருக்கலாம், அது வேற. ஆனா அவங்கெல்லாம் கட்சிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது கட்சியே கிடையாதுங்க, இது ஒரு கும்பல். இவனுக்கு வந்து கூட்டம் கூடுறதுக்கு கொள்கை தேவையில்லை. பாமக காரனை நீங்க ஒன்று திரட்டுறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை பேசணும், அந்த கொள்கைக்காக வருவாங்க. விடுதலை சிறுத்தைகளை நீங்க சாதி ஒழிப்பையும் பெரியாரையும் ஈழ அரசியலையும் பேசினாதான் வருவாங்க. அந்த கொள்கையை சொல்லிதான் அந்த கூட்டம் வந்துச்சு. வெறுமனே திருமாவளவன் மீசையை முறிக்கிறதுக்கு அழகா இருக்குன்னு யாரும் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுக்குவாங்க. முதல்ல அவனை வர வச்சது அவர் பேசின தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு, பெரியாரையும் அம்பேத்கரையும் இரட்டை வாக்குரிமைன்னு தான் வந்தான். விஜய்க்கு அப்படியா வந்தாங்க? நான் தம் அடிக்கிற செயலை பார்த்து தனலட்சுமி விரும்புச்சுங்கிறது என் தலைவன் பாடினா, இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்போம் உங்களுக்கு விஜய். அதுல இம்ப்ரெஸ் ஆனவன் வர்றான். ஷாம்பைன்னு தொடங்கட்டுமா, சரக்கு அடிக்கட்டுமான்னு கேட்டவுடனே அந்த குரூப் கொஞ்சம் பேர் வரான். இல்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இங்க பாடினாரு மேடையில. ஆமா, பாட்டிலுக்கு அவர் என்ன சொல்றாரு, மது பிரியர்களுக்கு குறைச்சு கொடுங்க, நல்லா தண்ணி அடிக்கட்டும் தானே அவர் சொல்றாரு. இவங்களுக்கும் மது ஒழிப்பு. ஏங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் மது விலக்கு அரசியல் எனக்கு உடன்பாடு கிடையாது, அது வேற, நம்ம தனி டெப்தான சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லை, இவருடைய ஆரம்பகால படங்கள்ல பெண்களை காமிச்சது வேற. இப்ப வர கூட்டம் பல பேர் அந்த படத்தை பார்க்காதவங்க, முடிஞ்சா பார்க்க சொல்லுங்க. விஷ்ணு, தேவா, ரசிகன், நாளைய தீர்ப்பு, மாண்பும் மாணவன், இந்த 5 படத்தை மட்டும் குடும்பத்தோட விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவர்கள்
அம்மா இந்த இவர்தாம்மா நாட்டை ஆளணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நான் சொன்ன இந்த படத்தை முழுசா அம்மா அப்பா பாட்டி தன்னுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் கண்டிப்பா இருக்கணும் இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு இவங்க முடிவு பண்ணட்டும் இவர் தான் அந்த நாட்டை ஆளணும். திமுகவை தூக்கிட்டு ஓகே இல்ல அவருடைய கொள்கைன்னு இது மட்டும் தான் எனக்கு தெரியுது. அதாவது இப்படி பார்த்தா எல்லா நடிகரும் தானேங்கிறாங்க. நான் எல்லா நடிகரையும் சொல்ல விரும்பல. இவர் களத்துக்கு வந்து நான் பெண்களை பாதுகாப்பேன்னு சொல்லும் போது நமக்கு கேள்வி வருது. இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி.